ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்மைலி ஈட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது நட்ஸ் சாக்லேட். இதுக்கு ஒரு 100 கிராம் வால்நட் வாங்கி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது நல்லா ரோஸ்ட் ஆகணும், கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு வரணும். நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு ஒரு பேன் ஏதோ பாத்திரத்தில் தண்ணியை பாயில் பண்ணிக்கிட்டு அது மேலே ஒரு பாத்திரம் ஏதோ ஒன்று அது மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 1/4 கப் 60 ml பட்டர் போட்டு மெல்ட் பண்ணிக்கிறேன். டபுள் பாயில் பண்ணிக்கிறேன். கீழே தண்ணி கொதிக்கணும். அது மேலே பாத்திரம் வச்சு பட்டர் மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். மெல்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதே 1/4 கப் அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன். சுகர் நல்லா கரையணும். சுகர் மெல்ட் ஆகிடுச்சு. அதில் அதோட அதே 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொக்கோ பவுடரையும் சேர்த்து நல்லா கெட்டிப்படாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த கப்பில் பாதி அளவுக்கு மில்க் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து கிண்டிக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணால் லைட்டாக கொஞ்சம் கெட்டி பதத்தில் இருக்கும். அதை வெளியே எடுத்து வச்சு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதில் லைட்டாக கொஞ்சமாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் லைட்டாக தண்ணி விட்டு அதை கொஞ்சம் நல்லா சில்கியாக நல்லா அரைச்சிக்கிறோம் மிக்சியில் போட்டு. நல்லா சில்கியாக இருக்குது பாருங்கள், நல்லா மாய்ஸ்சர் கொடுக்குது. இதை திருப்பியும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நல்லா டெக்ஸ்டரில் இருக்குது. நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், சில்கி அண்ட் ஷைன். இதில் ரோஸ்டட் ஆல்மண்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கோட் பண்ணி ட்ரை ஃப்ரூட்ஸ் பிஸ்தா எது வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கோட் பண்ணிக்கிறோம். நிறையா தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி மிக்சியில்
கிரைண்ட் பண்ணிக்கிறோம். நல்லா கோட் பண்ணி பிளேட்டில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு நட்ஸ் கோட்டடதை பிளேட்டில் எடுத்து வச்சு ஃப்ரீசரில் வச்சு ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் செட் பண்ணால் நல்லா கெட்டியாயிடும். டேட்ஸ் சாக்லேட்டும் இதில் ரெடி பண்ணலாம். டேட்ஸில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அது உள்ள ஆல்மண்ட்ஸ் வச்சு அதையும் இதில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். டேட்ஸில் உள்ள சீட்ஸ் எடுத்துகிட்டு அதில் உள்ள ரோஸ்டட் ஆல்மண்டை வச்சுக்கிறோம். அதையும் இந்த சாக்லேட் மிக்சரில் நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மீதம் உள்ளதை மோல்டு மாதிரி இருந்துச்சுன்னா மோல்டுலேயும் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நட்ஸ் நல்லா கோட்டடாக இருக்குது. மீதம் உள்ளதை நான் மோல்டு வச்சுருக்கேன். மோல்டுலேயும் போட்டு வச்சுட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். டெக்கரேட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் 2 to 3 ஹவர்ஸ் நல்லா செட் பண்ணணுன்னா நல்லா செட் ஆகிருக்கும். கொஞ்சம் ஷேப் வந்து நம்ம வேணால் நம்மளே வந்து நல்லா உருட்டிட்டோம் அப்படின்னா நல்லா ஷேப் கிடச்சிரும். அந்த மோல்டில் உள்ளது செட் ஆகிறதுக்கு ஒரு 5 hours ஆகும். நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். நட்ஸ் சாக்லேட் நல்லா செட் ஆகிடும். நல்லா கையில் ரொம்ப ஒட்டாது. இப்போது நமக்கு தேவையான நட்ஸ் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு.